கர்த்தருக்குள் அருமையான தமிழ் நெஞ்சங்களே, இந்த ஜாய் டிவியினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் பக்கமாக மனம் திரும்பி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அபிஷேக தோட்ட ஊழியத்தின் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் இந்த மாலை வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, வேதத்திலே பவுலடியார் வாழ்ந்த காலகட்டத்திலே ஏறக்குறைய கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஒரு 50 ஆண்டுகளுக்கு உள்ளதாக அப்போஸ்தலர் நிருபத்திலே மார்ஸ் என்ற ஒரு மேடை இருக்கிறது. அந்த காலத்திலே மனிதன் என்ன செய்வாரா என்றால், அந்த மார்ச் மேடையிலே அந்த ஊர் ஜனங்கள் என்ன செய்வார்களாம் என்றால், யாராவது ஒரு நூதனமான காரியத்தை அறிவிக்க வந்தால் அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த மேடையில் ஏற்றி அவர் சொல்லுவதை கேட்போமே என்று அவர்கள் கேட்பார்களாம். அப்படியாகத்தான் பவுல் அந்த மார்ச் மேடையிலே ஏற்றப்பட்டார். அருமையானவர்களே, அந்த காலத்திலேயே அப்படி இருக்கின்ற பொழுது, இந்த காலத்திலே இப்பொழுது பட்டிமன்றம் என்பது அது கொடிகட்டி பறக்கின்றது. இதில் தமிழ்நாட்டிலே இதற்கு வித்திட்டவர் சாலமன் பாப்பையா என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு சகோதரர் லியோனி, இன்னும் சகோதரர் ராஜா, இன்னுமாக பாரதி, இன்னும் நிறைய தமிழ் அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சி பட்டிமன்றத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை குஷிப்படுத்துகிறார்கள், மக்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்றால் மிகையாகாது. அந்த வகையிலே இப்பொழுது நம்முடைய ஜாய் டிவியினுடைய ஓனர் சகோதரர் பெனட் செல்வின் அவர்களும் கிறிஸ்தவ நன்னெறிகளை பரப்புவதற்கு ஒரு அடையாளமாக இந்த பட்டிமன்றத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, ஆம்ஸ்ட்ராங் முதலாவதாக அமெரிக்காவை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் விண்வெளியிலே கால் பதிக்க இருக்கிறார். அப்பொழுது அவர் நீண்ட நேரம் அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தபடியினாலே அவர் கால் மிதிக்கின்ற போது, நான் தரையிலே கால் மிதித்து விட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தாராம். பக்கத்தில் சொல்லுகிறார்கள், இல்லை நீ வான்வெளியில் கால் மிதிச்சிருக்காப்பா, அது வேற இது வேற. அவர் சொன்னாராம், எப்படினாலும் நான் தரையில் தானே, என் கால் கீழே தானே பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி கிறிஸ்தவ ஜீவியத்திலே இன்றைக்கு இந்த 2024 பிறந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவனுடைய எதிர்கொள்ளுதல் என்ன? 2024 ஒவ்வொரு நாளும் தேவை எதிர்பார்ப்பா எதிர்கொள்ளுதலா? காய்ந்த பூமி அது எதை எதிர்பார்க்கிறது என்றால் நீரை எதிர்பார்க்கின்றது. காய்ந்த பூமி. சாய்ந்த ஒரு தேரு தன்னை தூக்கி விடுதலை அது எதிர்பார்க்கின்றது. பிறந்த குழந்தையானது அன்னையின் அரவணைப்பை அது எதிர்பார்க்கின்றது. முதிர்ந்த வயதிலே, அந்த தள்ளாடுகிற வயதிலே அவர்கள் அன்பான அரவணைப்பை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது ஒரு பக்கம் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது எதிர்கொள்ளுதல். ஒரு பந்தய வீரன் என்ன செய்கிறான் என்றால், அந்த போட்டியை எதிர்கொள்கிறான். பிந்திய வீரன் அதனுடைய ரிசல்ட்டை எதிர்கொள்கிறான். ஒரு கிறிஸ்தவ வீரன் வருகையை எதிர்கொள்கின்றான். ஒரு ரட்சிப்பின் வீரன் கல்வாரியை எதிர்கொள்கின்றான். ஆக எதிர்கொள்ளுதல் ஒரு பக்கம், எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். இப்படியாக கிறிஸ்தவ ஜீவியமானது பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசனமா வாக்கு தத்தமா அப்படியாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த எதிர்பார்ப்பு என்கிற அணியினர் இவருக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த 2024 போலீஸ் ஸ்டேஷன் என்று ஒன்று இருக்குமானால் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு இருக்கணும். போய் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாரு, ஒரு வேலையும் இல்லையே. ஒரு சத்தியமானது, அறிவிக்கப்பட்ட சத்தியமானது எல்லாரையும் திருத்தி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ங்கிறதே போகக்கூடாது. அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுலேயும் இந்த 2 பேர் இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்பார்ப்பு அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கம் விலை 10,000 ரூபாய்க்கு கீழே வந்துடும், இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளை இவங்களை வச்சுருக்காங்க. அது மாத்திரமல்ல, இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, நாட்டில் திருடர்கள் பயமே இருக்கக்கூடாது. மளிகை கடைக்கு போகிறோமா, 1 கிலோ சக்கரை 100 ரூபாயா, 100 ரூபாய் போட்டு நாங்கள் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நாடு அந்த அளவுக்கு இருக்கணும். காந்திஜி ஐயா ஒரு கனவு கண்டார். காந்திஜி ஐயா கனவுல என்ன எதிர்பார்ப்பு சொன்னார் தெரியுமா? எப்போ ஒரு யுவதி அவள் தனியாக நடு இரவிலே அவள் தன்னுடைய கழுத்து முழுவதும் நகை அணிந்து கொண்டு எப்பொழுது தனியாக நடந்து செல்கிறாரோ அப்பொழுதுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னார். என்ன ஒரு தத்துவம்!
காந்தியடிகள். ஆக அதை இந்த அணியினர் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த இடத்துல இவர்கள் எதிர்கொள்கிற அணியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஐயா எல்லாம் சரிதான் ஐயா, ஆண்டவர் மண்ணை படைச்சாரு ஐயா, மண்ணை படைச்சாரு, நீரை படைச்சாரு, நிலத்தை படைச்சாரு, மண்வெட்டியை யார் கையிலையா கொடுத்தாரு? எங்க கையில தான் ஏன் கொடுத்தாரு? எதிர்கொள்வதற்கு அந்த நிலத்தை அதை என்ன செய்யணும், அதை தோண்டி எடுத்து நல்ல கிழங்கு வகையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எதிர்கொள்ளாவிட்டால் என்னையா வாழ்க்கை இருக்கிறது? எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக வந்திருக்கிறோம். ஆக வாழ்க்கையில் இந்த 2024 இவர்கள் நாங்கள் எதிர்கொள்வதற்கு, சவாலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆண்டவருடைய பெயரை கொண்டு. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை சகல தீமையில் என்றும் எங்களை விலக்கி காத்துக் கொள்வார். இந்த அணியினர் சொல்லுகிறார்கள், எனக்கு 2 பக்கமும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே இவர்கள் 2 தரப்பினுடைய வாதத்தையும் நான் கேட்கும்படியாக இன்றைக்கு நான் தயாராக வந்திருக்கிறேன். நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். முதலாவதாக எதிர்பார்க்கிற அணியினுடைய தலைவியாக சகோதரி திருமதி சாராள் யோனத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். எதிர்பார்த்தலை பற்றி இப்பொழுது அவர்கள் பேச வருகிறார்கள். கரந்தட்டி நாம் வரவேற்போம். இந்த சிறப்பான பட்டிமன்றத்தில் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜாய் டிவி நிர்வாகத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை இன்னும் சிறப்பாக்க நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, உங்கள் கையில் ஒரு பரிசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்குமா இல்லையா? இல்லைம்மா, பரிசுனா என்ன வெடிகுண்டா இல்லை வெறும் பரிசு தானா? பயமா இருக்குமா? நல்ல பரிசு உங்க கையில கொடுத்தா அதை வீட்டுக்கு போய் பிரிச்சு பாப்பீங்க இல்லையா? அதுக்குள்ள என்ன இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாமா. அந்த மாதிரி தான் நமக்கு கையில வச்சிருக்கியாமா ஏதாவது பரிசு? சும்மா சொல்லிருக்கியோ? ரைட் ரைட், சரி சரி சரி, சொல்லுமா. 2024 நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு இருக்கு. வாழ்க்கைனாலே ஒரு எதிர்பார்ப்பு தானே? கண்டிப்பா. இந்த எதிர்பார்ப்பை மையமா வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயங்கி கொண்டே இருக்குது. ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்களேன். அந்த குழந்தை பிறந்தோடனே அதுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஒரு ஆசை தாய் தகப்பனுக்கு வருது. அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணணும். இப்படி எதிர்பார்ப்புகள் நீண்டு கொண்டே போகுது. இந்த 2024 வருடம் ஒவ்வொரு நாளும் இந்த எதிர்பார்ப்பை மையமாக வைத்து தான் நாட்கள் நகருகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா அழுகுது. பார்த்தீங்களா? அதுதான் எதிர்பார்ப்பு. அது அழுத உடனே அதுக்கு பால் கிடைக்கும்னு எதிர்பார்க்குது பாருங்க, அதுதான் சிறந்தது. ஒரு வயதானவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? அவருக்கு தேவையான அன்பு, பணிவு, அந்த பாசம், அதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு காக்கா எதிர்பார்க்கறது ரொட்டி. என்னம்மா பலபடி காக்கா கதைக்கு வந்துட்டா? சரி சரி, சொல்லுமா. காக்கா எதிர்பார்க்கிறது ரொட்டி. ரொட்டி. கூர்க்கா எதிர்பார்க்கிறது வேட்டி. வேட்டி. ஆமா. தொழிலாளி எதிர்பார்க்கிறது ஓட்டி. ஓட்டி. ஆகா. ஒரு பெண் எதிர்பார்க்கிறது ஒரு குட்டி. குட்டி. ஆகா ஆகா ஆகா. எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு வட்டி. வட்டி. ஆமா. நாங்கெல்லாம் எதை எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? மைட்டி. அடாடாடா, கை தட்டுங்க. ஆல்மைட்டி காட் கிட்ட இருந்து எங்கேயோ போயிட்டாங்கம்மா. ஈவுகளை நாங்க எதிர்பார்க்கிறோம். வெரி குட். ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லி இருக்கு, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருதான். அப்போ தேவனிடத்துல இருந்து தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கூட மனிதர்களிடத்துல சில எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறாரு. அவர் நம்ம படைக்கும் போது அவரை குறித்த அந்த தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா நம்ம எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய கனியை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை அறிவிக்கிற பயத்தை நம்ம ஊட்டுறோமான்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு தாய் தகப்பன் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த 2024 செய்யணும் எல்லாரும். இந்த 2024 அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இன்னும் பெரிதாகணும் அப்படிங்கறதா எங்களுடைய வாஞ்சையா இருக்கு. ஒரு பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? அது நமக்கு கீழ்ப்படியணும்,
நம்முடைய சொல்ற பேச்சை கேட்கணும் ஆண்டவர் பேச்சை அப்படின்னா கேட்கணும். எதிர்பார்க்கறாங்க. இந்த 2024 வருடத்துல கூட ஒவ்வொரு நாளும் தேவனும் அப்படிதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. வேலையே இல்லாதவங்க வேலையை எதிர்பார்க்கறது நியாயம் தானே? திருமணமே ஆகாதவங்க ஒரு திருமணத்துக்கு எதிர்பார்க்கறது நியாயமான ஒரு ஆசை. குழந்தையே இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. வேலை செய்யறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்ல இன்கிரிமெண்ட் வரணும், நல்ல ப்ரமோஷன் வரணும் தானே எதிர்பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் நியாயமானதா இருக்கும்போது அதை எதிர்கொள்றான்னு சொல்றீங்களே, நீங்க என்னத்தை பேச வந்திருக்காங்க தெரியல. அதானே கேட்டேன், என்னத்தை எதிர்கொள்ள போறீங்க? பக்தியின் ஒரு குருடனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆமாமா. அவர் என்ன பண்றாரா, பிச்சை எடுக்கிறாரு, சாலையோரம் உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு. அவருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்தா தன்னை தொடுவாரு, பார்வை அடைவேங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. ஓஹோ, அப்போ அந்த காசு பணம் எதுவும் எதிர்பார்க்கல இல்லையே, அதெல்லாம் அவருக்கு வேண்டாம். ஏன்னா அந்த பிச்சை எடுக்கிற வாழ்க்கையே வேண்டாம், வெறுத்துட்டாரு. அந்த கண் பார்வை, ஆமா, சரியான எதிர்பார்ப்புல. ஆமா, பார்வை முழுவதும் இயேசு அந்த பக்கம் வருவாரா அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி ஒரு நாள் வந்துட்டாரு. அவர் என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டாரு தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தமா கூப்பிடுறாரு. ஆண்டவர் நிக்கிறாரு, அவருக்கு பார்வையை கொடுக்கிறாரு. அப்ப அவருடைய எதிர்பார்ப்புக்கு பலன் கிடைச்சா இல்லையா? நீங்க என்னையா சொல்ல போறீங்க? போல பெதஸ்தா குள தண்டையில 38 வருடமா ஒரு திமிர்வாதக்காரன் படுத்து கிடக்குறான். அவன் யாரை எதிர்பார்த்தான் தெரியுமா? தேவதூதன் வருவார், அந்த குளத்தை கலக்குவாரு, நான் போய் அதுல விழணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தாரு. அவரால் போய் விழ முடியாட்டாலும் அவர் எதிர்பார்ப்ப ஆண்டவர் அறிந்து இயேசு கிறிஸ்து அந்த ஒருவனை தேடி அந்த பெதஸ்தா குளத்துக்கே வந்துட்டாரு. அப்ப எதிர்பார்ப்பது எவ்வளவு சிறந்தது. கலக்கிட்டாருமா, நீங்களும் கலக்கிட்டீங்க. வெரி குட். எங்களுடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. எங்களுடைய மக்கள் இளைய குமாரன் எப்படி மனம் திரும்பினானோ அதே போல பாவத்துல இருக்கிற மக்கள் மனம் திரும்பணும்னு 2024ல எங்களுடைய எதிர்பார்ப்பே அப்படியாதான் இருக்கு. பசி பட்டினி இல்லாத ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆகவே எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் சிறந்தது என்பதை கூறி என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் இதுக்கு மேல இவங்க என்னத்தை பேச போறாங்க ஐயா? என்னத்தை பேச போறாங்க? இங்க என்ன சரக்கு எப்படி இருக்குதோ சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்கொள்கிறோம் ஐயா. நாங்கள் உங்களை மாதிரி 1008 பட்டிமன்றத்தை பார்த்துட்டோம். இஸ்ரேல் வராரு ஐயா, தலைவர் உங்களை மாதிரி 1008 பட்டிமன்றத்தை பார்த்துட்டோம். நாங்கள் பேசுகிறோம் பாரு, எங்களுடைய கருத்துக்களை பாருங்கள் என்று இப்பொழுது நம்மத்திலே எதிர்கொள்ளுதலே என்கிற அணியினுடைய தலைவர் இஸ்ரேல் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற்ற பஸ் டிரைவராக இருக்கிறார்கள். அபிஷேக தோட்ட ஊழியங்களிலே ஒரு நாளும் ஓய்வே கிடையாது, அதில் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பேச அழைக்கிறேன் நான். இந்த 2024ஆம் ஆண்டை எதிர்கொள்வதே என்று நான் பேச வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஜாய் டிவியினுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்ற தரும். அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க, அதில் ஏமாற்றம்தான். ஆனால் எதிர்கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டும். சகோதரி சொல்கிறாங்க, குழந்தை எதிர்பார்த்து அழுவுதான், அது பசியில் அழுகுதுமா. குழந்தை இது தெரியாம நானும் தூக்கத்துக்கு அழுவும், பசிக்கு அழுவும், அதான கேட்டேன். எதிர்பார்த்து அழுகுதுன்னு சொல்றாங்க. இது என்ன கரெக்டியா பாருங்க. 2020 2021 கொரோனா வந்துச்சு, எதிர்பார்த்தா வந்தது, அதை நம்ம எதிர்கொண்டோம். அதை கை தட்டுங்கப்பா. யாருப்பா எல்லாருமே எதிர்கொண்டோம். வெரி குட், வெரி குட். அரசாங்கம் எதிர்கொண்டது, நாம எதிர்கொண்டோம். எதிர்கொள்ள வேண்டும். எது இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். 2024 நாங்க வரவேற்கிறோம்.
அந்த ஆண்டை நாங்கள் வரவேற்கிறோம். அதனால எதிர்பார்க்கல, எதிர்கொள்கிறோம். எதுவானாலும் எதிர்கொள்கிறோம். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பைபிள் இருந்து வந்துட்டு பலத்தோடு நாங்கள் எதிர்கொள்கிறோம். எதையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். ரெண்டாவது, வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 95:10 தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது தேவனுடைய வார்த்தை. 40 வருஷமாய் அந்த சன்னதியை ஆலோசித்து வந்திருக்கிறேன், இவங்க வலிவி போற இருதயம் உள்ளவர் சொல்றாங்க. ஏன்னா இவங்களை குறித்து தான் சொல்றேன், உங்களை பற்றி தான் கேட்டுக்கிடுங்க. நல்ல ஒரு பழைய பாட்டையே சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க எப்படின்னா, வருடப்பிறப்பு வந்துச்சுன்னா வாக்குத்தத்தம், நல்ல வாக்குத்தத்தம் வரணும், நல்ல வார்த்தை வரணும், எல்லாம் வரும். ஒவ்வொரு ஆண்டும் நல்ல வார்த்தை தான் வரும், நல்ல வாக்குத்தத்தம் தான் வரும். ஆனா அதை எதிர்கொள்ள மாட்டாங்க ஐயா. அது எதிர்பார்ப்பாங்க, எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வாங்களே தவிர வாங்கி சட்டப்பைக்குள்ள வச்சிருந்தது. ஆமா, வீட்டுல வச்சிருவாங்க. அடுத்த வாரத்தில் அதை பற்றியே தெரியாது. ஆகவே எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்களே தவிர எதிர்பார்ப்பு இருக்காது, அவங்ககிட்ட எதிர்கொள்றதல் இருக்காது. எல்லா ஆண்டவருடைய வார்த்தைகளும் நம்ம எதிர்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். ஆமா ஆமா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கப்பல் பயணத்துல 276 பேர் அங்க கப்பல்ல இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் பவுல் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலும் அதுல இருக்கிறாரு. அவரோட கூட எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய சேதம், கப்பல் சேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பலுக்கு பெரிய சேதம் வருகிறது. அந்த இடத்துல உயிர் பிழைப்போமாங்கிறது நிச்சயம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் பவுல் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலரில் அவர் சொல்கிறாரு, சாப்பிடுங்கப்பா, 14 நாளாக நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடுங்க, உங்களுடைய தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. ஏன்னா நம்ம முடிய கூட எண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அதனால உங்களை உயிருக்கு எந்த சேதமும் வராது, எந்த இதுவும் வராது, நீங்க சாப்பிடுங்க, அப்பதான் பலன் கிடைக்கும்னு சொல்லி அவங்கள சாப்பிட சொல்லி எதிர்கொள்ளுதல். அதாவது எந்த புயல் வருகிறது, எந்த சேதம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணுங்கிறத பவுல் அங்கே சொல்லி கொடுக்கிறது. ஆகவே எதிர்கொள்வதே இந்த 2024ஆம் ஆண்டிலே ஒரு நோக்கம் இருக்கணையா, எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கணும். நமக்கு எதிர்கொள்றது தான் நோக்கம். ஆகவே அந்த நோக்கம் சரியா இருக்கும். எல்லாம் அருமையா போறாரு இவரு. அவர் சும்மா இல்லாம ஒரு நோக்கம், அவ்வளவுதானே. ஆமா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நோக்கம் கரெக்டா இருக்கணும். ஆமா, எதிர்கொள்ளுதல். அதானே. சும்மா எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப சாராளாக்கா ஒரு காரியத்தை சொன்னாங்க. மத்திய 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்படுகிறது சொல்றாங்க. சரி சரி. 10 கன்னிகைகள் அங்க எதிர்பார்ப்போட தான் வந்திருந்தாங்கய்யா. மணவாளன் வருவார், அவரை எதிர்பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போட தான் வந்திருந்தாங்க. ஆனா நீங்க 5வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தூங்கிட்டாங்கய்யா. யாரு அதுல பாதி அவுட்டா? இல்ல, 10 பேருமே தூங்கிட்டாங்க. 10 பேரும் தூங்கிட்டாங்க. ஆமா, நீ வசனத்தை நல்லா படிச்சு போய். அப்ப ஆல்நைட் பிரேயர் ஐயாங்க. சரி சரி சரி. இப்ப 5ஆம் அதிகாரத்துல 10 பேரும் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்ப மறுபடியும் காலதாமதமா வர்றாரு மணவாளன். வந்தாரு, 5 பேரை கூட்டிட்டு போயிடாரு. ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் கூட்டிட்டு போயிடாரு. 5 பேரை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கிருந்து விரட்டி விட்டாங்க போங்கன்னு. அதுல 2 பேர் அங்கிருந்து விரட்டப்பட்ட 2 பேர் இங்க உட்கார்ந்து. இவங்க தானா? ஆமாய்யா. ஐயோ, ஆகவே கதை அப்படி போகுதா? இந்த 2024ஆம் ஆண்டை நாங்கள் எதிர்கொள்கிறோம். எது நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கார். நாங்க எதிர்கொள்கிறதோட இருக்கிறோம்யா. அதை நாங்க சமாளிப்போம், அவ்வளவுதான். அரசாங்கம் அப்படி சமாளிக்குது எல்லா சம்பவத்திலையும். அதே மாதிரி வேதத்தின்படி நாங்களும் சமாளிப்போம், எதிர்கொள்ளுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனவரி ஜலதோஷம் வந்தாலும் சரி, ஜனவரியில ஜலதோஷம் வந்தாலும் சரி, பிப்ரவரியில பெருங்காயம் குறைந்து போனாலும் சரி, பெருங்காயம் எங்கே போகுது, மார்ச் மாதம் மாத சம்பளம் வராமல் போனாலும் சரி, ஏப்ரலில் ஏமாற்றுக்காரர் நுழைந்தாலும் சரி, மேயில் மாடு குட்டி போடாவிட்டாலும் சரி, ஜூனில் ஜூஸ் குடிக்காமல் போனாலும் சரி, என்னடா இது, ஜூலையில் ஜாலி
டூர் போக முடியாமல் போனாலும் சரி, பிக்னிக் போகாம இருந்தாலும் சரி, ஆகஸ்டில் அடுத்த வீட்டு மாமி பேசாமல் போனாலும் சரி, இவர் என்னய்யா நீங்க அடுத்த வீட்டு மாமி பேசினா பேச என்னய்யா இது, செப்டம்பரில் பம்புல் பரிசு விழாமல் போனாலும் சரி, ரைட் அக்டோபரில் அம்பேல் ஆகிற கடும் புயல் வீசினாலும் சரி, நவம்பரில் நவமணி தானியம் விளையாமல் போனாலும் சரி, டிசம்பரில் எண்ணி இருந்த கோட்டு சூட்டு கிடைக்காமல் போனாலும் சரி, கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, எது வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, இந்த 2024ஆம் ஆண்டை எதிர்கொள்வதே எங்களுடைய நோக்கமா இருக்கிறது. உங்களுடைய நோக்கமும் எதிர்கொள்வதா இருக்கட்டும் என்று இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கலக்கிட்டார் ஐயா மனுஷன். ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு லிஸ்டே போட்டார் ஐயா. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன், யுத்தத்தில் நான் நிற்க தயாராக இருக்கிறேன். அந்த 2024 அது பஞ்சமோ பசியோ என்ன காரியம் வந்தாலும் சரி தான், அத்திமேரம் துளிர் விடாமல் போனாலும், அது பழைய காலத்து ஒரு லிஸ்ட்டு, இந்த காலத்தில் ஒரு லிஸ்ட்டு போட்டார். ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அருமையான ஒரு லிஸ்ட்டை போட்டார்யா. பட்டிமன்றம் தூள் கலப்புதுயா. அடுத்தபடியாக சரி ஐயா, நீங்கள் என்ன லிஸ்ட்டு போட்டாலும் சரி ஐயா, ஆண்டவரிடத்துலேருந்து நான் எதிர்பார்க்காம இந்த 2024 நான் எதிர்பார்க்காம நான் என்னையா நான் வாங்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்னு சொல்கிறாரு. அப்போ நான் கேட்கணும்ல ஐயா, கேட்டால் எனக்கு அவர் கொடுக்குறாருங்கிறத நான் ரிசீவ் பண்ணி தானே ஆகணும். இங்கேருந்து ஆன்லைனில் ஒருத்தருக்கு ஒரு பொருளை அனுப்புகிறேன், பொருளை அனுப்புனா அவர் அங்கே ரிசீவ் பண்ணணும்ல ஐயா. எனக்கு ஆண்டவர் ஆன்லைன்லேயோ எதுலேயோ எனக்கு டெய்லி என்னோடய ஆயுஷ் ஃபுல்லாக எனக்கு ஆன்லைனில் அவர் என்ன செய்ய போகிறாரு, வானமண்டலத்தில் இருந்தோ பூமியில் இருந்தோ எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாரியா. நான் எதிர்பார்க்குறேன் ஐயா என்று ரெண்டாவதாக நம்மத்திலே பேச வருகிறார் திருமதி ஸ்வீட்டி டேவிட் அவர்கள். இவர்கள் வைஷ்ணவா காலேஜிலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நன்றாக பாடக்கூடியவர்கள், தேவனை பற்றி மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களை கரம் தட்டி நாம் வரவேற்போமாக. நடுவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஜாய் டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் ஜாய் டிவி நேயர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டில் பல எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்துவிட்டு எதையும் எதிர்கொள்வோம் என பேசி நடுவரை குழப்பிக் கொண்டிருக்கும். ஆமாமா, நான் குழம்பி போயிட்டேமா. கரெக்ட், குழப்பதான் செய்றாங்க. குழப்பிட்டாங்களாமா. சொல்ற பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருங்க. கரெக்ட்மா. எது நினைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, வில்லியம் கேரி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்காக பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், அவருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் சொல்றாரு. அதை எதிர்பார்த்து பல மிஷனரிகள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கய்யா. கண்டிப்பா. ஆமாய்யா, அதை எதிர்பார்த்து தான் பல மிஷனரிகள் வந்தாங்க. வந்து பெண் கல்வியை உருவாக்குனாங்க, ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் உருவாக்குனாங்க. அதோட நின்னுச்சா? அவங்க ஸ்கூலு காலேஜ்லாம் உருவாக்குனதால தான் நாங்க பெண்களா இன்னைக்கு நாங்க படிச்சுட்டு இங்க வந்து எங்கயோ போயிடுச்சேமா. என்ன நீங்க எதிர்ப்பு அது அவங்க மட்டும் எனக்கு எதிர்பார்க்காம நாங்க இன்னைக்கு இங்க இருந்து நிற்போமா? ரைட் கண்டிப்பா. நம்ம எதிர்பார்ப்புன்றது நாட்டுக்கு அவசியம். எதையும் எதிர்கொள்வோன்றது சாதாரணமா நம்ம பண்ண முடியாது. எதிர்பார்த்தாதான் எதிர்கொள்ள முடியும். அடுத்தது, எதிர்பார்க்காத மனுஷனே இல்லையா? கடவுள்கிட்ட எதிர்பார்க்காத மனுஷனே இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு. சட்டி நிறையும் என எதிர்பார்க்கிறேன், வட்டி ஒளிந்து போகும் என எதிர்பார்க்கிறேன், தொட்டில் சத்தம் கேட்கும் என எதிர்பார்க்கிறேன், புதிய வீட்டில் இருப்பேன் என எதிர்பார்க்கிறேன், தார் ரோட்டில் நடந்து செல்லும் நான் கார் ஓட்டி போகிறேன், ரைட்டான பாதையில் செல்வேன் என எதிர்பார்க்கிறேன், சைட் எல்லாம் ஜெபம் ஏறெடுக்கப்படும் என எதிர்பார்க்கிறேன், ரைட்டான வாழ்க்கை அமையும் என எதிர்பார்க்கிறேன். இந்த எதிர்பார்ப்புல ஒண்ணு கூட இல்லாம யாராவது இருக்காங்களா? பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம், எதிர்பார்ப்பே எனக்கு இல்ல, நாங்க எதையும் எதிர்கொள்வோம். எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் இருக்கவே முடியாது ஐயா. நம்ம ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவனை தான் நம்ம வணங்குறோம். எங்க பக்கத்து வீட்டு அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து கடவுள் கிட்ட ஒரு குழந்தை எதிர்பார்த்தேன், ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு கடவுள் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆண் குழந்தையோட சேர்த்து பெண் குழந்தையும் கிடைக்கும். எதிர்பார்க்கலாம் எப்படி கிடைக்கும்? ஐயா, இஸ்ரேல் ஐயா சொன்னாரு, 40 வருஷமா அவங்க எதிர்கொண்டு போனாங்கன்னு. 40 வருஷமா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவங்க எதிர்நோக்கி எதிர்கொண்டு போனாங்க. அதனாலதான் அவங்க கானானை சுதந்திரத்து கொண்டாங்க. ஐயா, பந்தயத்துல எத்தனை பேர் வேணா எதிர்கொண்டு ஓடலாம், ஆனா ஜெயம்ன்றது எத்தனை பேர் கிடைக்குது? ஒருத்தர் தான் ஜெயம் பெறுவாங்க. அந்த மாதிரி அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 10 கன்னிகைகளும் எதிர்கொண்டு போவாங்க. ஆனா 5 பேர் தான் கடவுளுக்காக எதிர்பார்த்து எதிர்நோக்கத்தோட செயல்படுவாங்க.
அது நீங்க நீங்க அந்த என்னமோ அதிகாரத்தை சொன்னீங்களே வாசி ஐயா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க அழகா சரியா சொல்றாள மகா. சரியா வாசிக்காம பேச வந்துட்டாங்க. அதானே சரியா வாசி பார்த்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதானே கரெக்ட். அதானே அந்த அஞ்சு புத்தி உள்ள கன்னிகைகள் தான் நாங்கன்னு சொல்றோம். புத்தி இல்லாம கடவுள் துரத்தி விட்டாங்க பாத்தீங்களா? அவங்கதான் இங்க உட்கார்ந்து ஐயா போவாங்க போட்டாமாவா. ஐயா 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கடவுள்கிட்ட எவ்வளவோ எதிர்நோக்குறாங்க, எதுவும் நடக்கல. ஒரே ஒரு நிமிஷம் கடவுள் எதிர்பார்த்தாங்க, கடவுள் வராருன்னு எதிர்பார்த்தாங்க, ஒரு வசனத்தை தொட்டாங்க, சுகமானாங்க. பிறகு கைதட்டு போ என்ன மாதிரி பாயிண்ட் வருதுப்பா. ஆபிரகாம் வந்து வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நானும் என் மகனும் பலியிட்டு நாங்க திரும்பி வருவோன்னு. ஆனா கடவுள் என்ன சொல்லியிருந்தாரு? ஆகா ஈசாக்கு தான் பலியிட சொல்லியிருந்தாரு. அவரோட விசுவாசம், அவரோட எதிர்பார்ப்பு அங்க நடக்குது. எதிர்பார்ப்பு தான் உண்மையாச்சு. நீ சொல்றது கேட்டு அங்க ஆபிரகாமே கைதட்டி இருப்பாரு. ஆமாயா. ரைட். வீடு கட்டுறதுக்கு வேதத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் சொல்றாங்க. நாங்க கடவுள்கிட்ட ஞானத்தை எதிர்பார்க்கிறோம், விவேகத்தை எதிர்பார்க்கிறோம். அது இல்லாம எங்களால வீடு கட்ட முடியாது. ஞானமும் விவேகம் இருந்தா தான் நாங்க 3 மாடி வீடு கட்டுவோம், டைல்ஸ் போடுவோம். கடவுள் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதுன்னு சொல்றாங்க. விருதா? ஆமா. நம்ம எதிர்பார்க்கணும். கடவுள்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் போது தான் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். சரி ஐயா, சட்டியில சோறு இருந்தா தான் அகப்பையில வரும். சட்டியில சோறே இல்லாம நீங்க என்ன போடுவீங்க தட்டுல? ஒண்ணும் முடியாது. ஆமா 600 மார்க் எதிர்பார்க்கறவங்க 600 மார்க் படிக்கணும். அதை எதிர்பார்த்து படிக்கணும். படிக்காம நான் எதையும் எதிர்கொள்வேன்னு அங்க போய் எழுதுறீங்க. சும்மா அங்க போனா முட்டை தான் வாங்கிட்டு வரணும். முட்டை தான் வாங்கிட்டு வரணும். அத நாங்க எதிர்பார்ப்பு நாங்க எதிர்நோக்கோட பண்றோம். எதிர்பார்ப்பு இல்லாதவங்களே இல்ல, கடவுளுக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கணும்ன்றதுதான் கடவுளோட எதிர்பார்ப்பு. எங்கேயோ போயிட்டாமா நீ. இந்தியாவுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, கடனே இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும்ன்றதுதான். அட பாரு, இந்த பிள்ளை மனசுக்குள்ள அது இருந்திருக்க. ஒவ்வொரு இந்தியனுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? இந்தியா கடனுக்குள்ளே இருக்குமா? அட பாவி, மயக்கமா இருக்கு எனக்கு. ஐயா, இப்படி இந்தியாவுக்கு கடவுளுக்கே எதிர்பார்ப்பு இருக்கும்போது எனக்கு எதிர்பார்ப்பு இருக்க கூடாதா? கண்டிப்பா. 2024 எதிர்பார்ப்பது 2024க்கு ரொம்ப அவசியம் என எது கூறி நான் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நல்ல கைதட்டுங்க. அருமையா ஒரு கருத்தை சொல்லிட்டா. என்ன கருத்தை சொல்லியிருக்கா? ஏன் இந்தியா கடனுக்குள்ள இருக்குதேன்னு சொல்றா. நமக்கு கொஞ்சம் மயக்கமா தான் இருக்குது. நாட்டு வளர்ச்சி பாதையில் செல்லுதுங்கிறாங்க. என்னமோ எப்படியோ தெரியல. சரி, நல்ல கருத்துக்களை அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இப்பொழுது எதிர்கொள்கிறோம். இந்த 2024 என்ன நடந்தாலும் சரி, பிப்ரவரி மாதத்தில் என்ன நடந்தாலும் சரி, மார்ச் மாதத்தில் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவன் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்றைக்கு எங்களுக்கு தருவார். ஆகவே தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி. இந்த கருத்தை யார் சொல்கிறாருமா? ஒரு ஆள் சொன்னார். யார்? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அந்த அணியில் இந்த அம்மா அங்கே வர்றாங்க. கோல்டா அவர்கள் மருத்துவக் கல்லூரியினுடைய மேற்படிப்பை படித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய திருச்சபைகளிலே பிரசங்கம் பண்ணி ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். திருமதி கோல்டா ஆல்பர்ட் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றேன். இந்த தருணத்தை எனக்கு கொடுத்த இயேசுவுக்கு முதல் வணக்கம் மற்றும் ஜாய் டிவி உரிமையாளர் அவர்களுக்கும், இங்கு பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும், நடுவரவர்களை உங்களுக்கும், கூடியிருக்கும் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். என் சைடு அப்புறம் வருவோம், அவங்க கிட்ட நான் போறேன். எதிர்பார்ப்புன்னு சொல்றாங்க ஐயா. என் கூட இன்னைக்கு டிராவல் பண்ணி வரும்போது எனக்கு இடுப்பு சைஸுக்கு ஒரு பேக் கொண்டாந்தாங்க. இவங்க எதை எதிர்பார்த்தத பேக்க கொண்டாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓஹோ, ஆமா, பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க போலயா. எதிர்பார்க்கிறோம் ஸ்கூல் கட்டினாங்க, காலேஜ் கட்டினாங்கன்றாங்க. எதுவுமே பண்ணாம ஸ்கூலும் காலேஜும் வானத்துல இருந்து பொத்துக்கிட்டே வருது. அதுக்கு அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, எதிர்பார்க்கிறோம் நாடியில கை வச்சா ஒண்ணும் நடக்காது. நம்ம செயல்ல அவ்வளத்தையும் காட்டணும். ஆக்சன். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, ஆண் குழந்தைய எதிர்பார்த்திருந்தாங்களாம், பெண் குழந்தையும் அடிஷனலா கிடந்துச்சான். அதுக்கு அதுல எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க அந்த 10 மாசம். அந்த குழந்தை உடம்பு தெரியாம போச்சேமா இதெல்லாம். ஆமாங்கய்யா, அந்த குழந்தை வயித்துல கரு தரிக்குது பாருங்க. உடம்புல அத்தனை சிஸ்டமும் மாற ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை சிஸ்டமும் ரெண்டா வேலை செய்யணும், டபுளா ட்ரிபிளா வேலை செய்யணும். சரிங்களா? உடம்புல அவங்க எவ்வளவு வலியை அனுபவிச்சிருப்பாங்க. எதிர்கொள்ளுதல் இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் பேபி வெளியே வருது. ஆமாங்கய்யா, அந்த பிரசவ வலி பத்தி தெரியுமா? எதிர்கொள்ளுதல் இல்லாம அவங்களால பெற்றெடுக்க முடியுமா? வருமா? 3 பேரும் படிச்சவங்க தான் ஐயா. எந்த எக்ஸாமுக்கும் போகாம டெஸ்ட் பேப்பர்ல கைய வைக்காமலாம் வந்தாங்க. அதானே கேட்டேன். எதிர்கொள்ளுதல் இல்லாம உதவி பேராசிரியர் வந்திருக்க முடியும். அதே மாதிரி 2024ல இவங்க எதிர்கொள்ளணும்.
பெரிய பாயிண்ட்டுங்க ஐயா. இவங்க மிஞ்சான் புயல் வந்துச்சான், 6000 ரூபாய் கொடுத்தாங்களாம். ஆக எப்ப புயல் வரும் எப்ப 6000 வரும்னு காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க போல. ஆமா, எப்படி நீங்க நிலநடுக்கம் வருது புயல் வருது அப்படின்னா என்ன கொடுப்பாங்கன்னு உட்கார்ந்து இருந்தீங்க? சட்டி பெட்டி எப்படி மேல தூக்கலாம், எங்க போய் உட்காரலாம், எல்லாரும் சேஃபா இருக்கணுமே, எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு யோசிப்பீங்களா? மேல இருந்தே கீழ இருந்தியாமா புயல் வரும்போது? நான் கீழ தான் இருந்தேன், எல்லாத்தையும் மேல தூக்கிட்டேன். ஓஹோ, ரைட் ரைட். நான் கிறிஸ்மஸ்க்கு தான் ஏன் மொத்தமா கீழே இறக்குனேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்க, மறுபடியும் மேல தூக்க முடியாது பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணுங்க ஐயா. ரைட் ரைட் ரைட். அதே மாதிரி இந்த 2024ல எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அது நன்மையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், துயரமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எதிர்கொண்டு தான் நிக்கணும். இன்னொன்னு சொல்றேன், காலையில என் வீட்டுக்காரு இன்னைக்கு நம்ம கமனி பொண்டாட்டி ஆட்டுக்கால் பாயா அப்பமோட இருப்பா அப்படின்னு நினைச்சிருப்பாரு, எதிர்பார்த்து தான் இருந்திருப்பாரு. என்ன பண்றது, நான் உப்புமாவை கொண்டு போய் நீட்ட உடனே ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லாம எதிர்கொண்டு உப்புமாவை சாப்பிடுறது இல்லையா? இதை விட பெரிய எதிர்கொள்ளுதல் எங்க வேணும்? அதானே கேட்டேன். அதே மாதிரி குருடன் வந்து அந்த குருடர் வந்து பார்வைக்கு எதிர்பார்த்து தான் இருந்தாரு. எதிர்பார்த்து அவர் சும்மா இல்ல, தாவீதின் குமாரனேன்னு கத்துறாரு. ஐயா, எதிர்கொள்றாரு, ஆக்ஷன்ல வராரு. ஆமாங்க. அதே மாதிரி 2024ல எல்லாரும் ஆக்ஷன்ல. ஐயா 2024ல எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ எக்ஸாம்ஸ் எத்தனையோ வருதுங்க ஐயா. நீட் எக்ஸாம்ஸ் வருது, 10th வருது, 12th வருது, எத்தனையோ எக்ஸாம்ஸ் வருது. அதை எதிர்கொள்ள தான் போறாங்க. 600 மார்க்குக்கு எதிர்பார்த்திருப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி 600 மார்க்குக்கு எதிர்பார்த்திருப்பாங்க. எதிர்பார்த்துட்டு போர்வையை மூடிட்டு தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், பேப்பர்ல என்ன வரும்? எதிர்கொள்ளணும். நைட்டு காலையில உட்கார்ந்து படிக்கணும் ஐயா, உழைக்கணும். இப்ப கூட நீட் எக்ஸாம்ல நிறைய பிள்ளைங்க வந்து அதுல போயிருது, அந்த மார்க் வந்து தேவையான மார்க் கிடைக்கல அப்படின்னு போயிருது, தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு டாக்டர் ஆக முடியாதவரை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவரால முடியாதா? கைதட்டு. அழகான பாயிண்ட். அதாவது எதிர்பார்ப்புங்க என்னதுங்கன்னா, எனக்கு இதுதான் வேணுங்கிற ஒரு பிடிவாதம். ஆமா, எதிர்கொள்ளுதல்ங்கிறது என்னன்னா, அது இல்லாட்டாலும் ஆண்டவர் எனக்கு தருவார், அதை பிடிச்சிக்கிட்டு நான் வர்றேன். இது ஒரு பிடிவாதம், இதான் சாங்கான பிடிவாதம். ஐயா சின்ன கதைங்க ஐயா, இவங்க புரிதலுக்காக. ஐயா ஒரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு கீழே நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஐயா. அந்த ராஜா ஒரு நேர்மையான ராஜா, அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஒபே பண்ணாம கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இஷ்டம் போல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சாக்கடையில ஏறி உருண்டு என்னெல்லாமோ பண்றாங்க ஐயா. இதை பார்த்த ராஜா மனசு நொந்து, என் பிள்ளைங்க வந்து எதிர்நாட்டில் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அது சாக்கடைன்னு கூட தெரியாம உருள்றாங்களேன்னு சொல்லிட்டு இறங்குறாரு ஐயா. அரியணையில இருந்து இறங்கி வந்து அவர் அந்த இடத்துல நடந்து வந்து ஒவ்வொருத்தரையா பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அந்த எதிர்நாட்டினர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நல்ல ராஜாவை அடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. அதுல இருந்துலாம் தப்பிச்சு இந்த மக்களை மீட்டு எடுக்கிறாங்க. மீட்டு எடுத்து இவங்க மீட்டு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த ராஜாவுடைய ரத்தத்தினால இந்த சகதியில உருண்டு எந்திக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே கழுவப்படுறாங்க. வெளியே வந்து அந்த ராஜா சொல்றாரு, நான் எதிர்கொண்டு வந்தேன் பாத்தியா இந்த இடத்துல, இதே மாதிரி நீங்களும் எதிர்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில இருந்த பட்டயத்தை அவங்க கையில கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க இனிமே என்னுடைய நாட்டு மக்கள் இல்ல, நீங்க இனிமே என்னுடைய குமாரர்கள், என்னுடைய குமாரத்திகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த குமாரர்கள் வேற யாரும் இல்ல, நம்ம தான். அந்த ராஜா வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? இப்ப பட்டயத்தை தூக்கிக்கிட்டு நீங்க குமாரர்களா, நம்மளாம் ராஜாக்கள், ராஜாத்திகள். சரியா? நம்ம வாசல்ல நின்னுகிட்டு ஏதாவது தருவாங்களேன்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம படை வீரர்கள், கையில அம்பு பட்டயம் இருக்குது, போராட போணும். செயல்படுமா? அங்க யாருக்கா ஐந்த போய் இருக்குது வாங்கி கொண்டு கையில தாங்குறாரு. ஆமாங்க ஐயா. 5-6 பேர் ஆசீர்வதிப்பேங்கறாரு. அது செய்யாம இப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க பசிக்குதுன்னு சொல்றாங்க, ஏதாவது தருவாங்களான்னு நினைக்கிறாங்க ஐயா. நான் வந்து என்ன பண்றேன், சரி பசிக்குதுங்கறாங்களேன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? அதை உரிச்சு வாயில வச்சு குத்தவா முடியும்? அதான் என்ன கதையா இருக்கு. ஆமா, தரதான் முடியும். அதாம்மா, கரெக்ட் தாம்மா. அவ்வளவுதான் லிமிட். ஆமா ஆமா. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா, 45 லட்சம் ரூபாய்க்கு நான் பிளான் போடுறேன். ஆனா நான் எதிர்பார்க்கிறேன் 45 லட்சம் ரூபாயில இது முடிஞ்சிருயா அப்படின்னு எதிர்பார்க்கிறேங்க ஐயா. முடியாம போச்சு, 10 லட்சம் அங்க பிச்சுக்கிட்டு போகுது. நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்தே நடக்கல, சரி இதோட போங்க அப்படின்னு அனுப்பிடுவேனா? அது சரி, சேலையை இழுத்து
கழுத்தை சொருவிக்கிட்டு நான் சித்தாள் வேலைக்கு இறங்கிடுவேன் ஐயா. அண்ணா பாரியா, அப்புறத்துல நான் வீட்டுக்குள்ள குடி போக முடியும்? ஐயோ போடி, இது எங்கே போயிடுச்சு? வாசலே நிக்க முடியும் நானு. ஏமா தொடர்பு கொண்டா வந்து சித்தாள் வேலைக்கு ரெடியாமா? சரி சரி சரி. இதுல இருந்து நாங்க என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கறது மாத்திரம் இல்ல, நீங்க எதிர்பார்க்காதத கூட கொடுப்பாரு. ஏன்னா நீங்க பிள்ளைகள். ஆனா அவர் நினைக்கிற அந்த செயல்களை நீங்க செயல்கள் மூலமா காட்டுங்க. 10 தாளந்த உபயோகப்படுத்தணும், மூடி மறைச்சு வைக்க கூடாது. ஆமா, 2024 நாடி மேல கைய வச்சுக்கிட்டு பேக தூக்கிட்டு அலையாதீங்க. ஆமா, யார் தருவார்னு அலையாதீங்க, ஆண்டவர் தருவார்னு இறங்குங்க. ஆண்டவர் தருவார்னு இறங்குங்க. எதுவா இருந்தா என்ன, உங்களை ஒண்ணும் பண்ணாது. நிலநடுக்கம் வரத்தான் செய்யும், ஒண்ணும் பண்ணாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. பாவம் பாவமா ரொம்ப போடாதமா பாவம். அதே மாதிரி யோபுன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஐயா. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? மொத்தமும் வலிச்சுக்கிட்டு போயிருச்சு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளை அவர் செயல்ல காட்டுறாரு, துதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசல. ரெட்டத்தனையா கிடைச்சிச்சுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. செயல்ல பண்ணதுனாலதான் அவருக்கு ரெட்டத்தனையா கிடைச்சிச்சு. சரிம்மா. இதன் மூலமாக நாங்க என்ன சொல்றோம்னா, 2024ல சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்ப்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு செயல்ல காட்டுங்க. எதிர்கொண்டு வாங்க. கஷ்டமா இருக்கோ நஷ்டமா இருக்கோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் நம்ம கூட இருக்கும்போது யாரு நம்மள என்ன பண்ண முடியும்? எதிர்கொண்டு வாருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடா, ஒரு வழியா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குப்பா. என்ன சாரல், என்ன தூரலப்பா. இதில் என்ன செய்ய போகிறாங்களோ இவங்க. அடித்து பேசிட்டு கோல்டா, நிறைய கோல்டு வார்த்தைகள் அப்படியே போட்டு 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 நானும் எதிர்பார்ப்பு தான். சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிறந்தது போலுக்கு இந்த 2024 எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தா, கோல்டா பேசுகிறத பார்த்து எனக்கு என்ன ஆகிப்போச்சு. இப்போ அந்த பக்கமாக கொஞ்சம் அப்படியே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு சைடில் இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே இருக்கார். கடைசியில் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே இருக்கார். இரு இப்படியா நீங்கள் பேசியிருக்கீங்க, நான் வர்றேன். ஆண்டருடைய சத்தியத்தில் எதிர்பார்ப்பு தான் இந்த 2024 ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிறதே தவிர இந்த எதிர்நீச்சல் இந்த காரியங்கள்லாம் தேவையில்லை. எனக்கு வலுவான ஆதாரத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று இந்த நேரத்திலும் அலெக்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பூந்தமல்லி பகுதியிலே ஆண்டருடைய ஊழியத்தை செவன்த் டே அட்வென்டிஸ் மிஷனரி மூலமாக அவர்கள் செய்து கொண்டு, அந்த ஸ்தாபனத்தில் இருந்து செய்து கொண்டு, அது மாத்திரமல்ல அவருடைய துணைவியாருக்கும் அருமையாக ஒரு கண்ணாடி கடையை பூந்தமல்லியிலே திருமலி சிலை வைத்து கொடுத்திருக்கிறார்கள். இவரும் ஐடி கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கிறார். ஆகவே ஒரு பவுலடியாரை போன்று உழைப்பை மூலதனமாக கொண்டு வந்து இந்த நாளில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்க அலெக்ஸ் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை, ஆணித்தரமான கருத்துக்களை கோல்டாவுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். அவரை கரங்களை தட்டி நாம் எதிர்கொள்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நமத்திலே மகிமைப்படுவதாக. பட்டிமன்றம் நடுவர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஜாய் டிவி குடும்பத்திற்கும், ஜாய் டிவி நேயர்களுக்கும், மற்றும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற, எதிர்பார்ப்பே இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற எதிரணியினருக்கும், என்னோடு தோள் கொடுத்து பேசும்படியாக வந்திருக்கிற சகோதரிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த புத்தாண்டு 2024 எதிர்பார்ப்பே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசும்படியாய் வந்திருக்கிறேன். ஐயா, ஒரு காரியத்தை முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஐயா. எதிர்பார்ப்புனா சும்மா உட்காந்துட்டு எதிர்பார்க்கறது இல்லைங்கய்யா. இப்போது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்களே ஐயா. அந்த வருஷத்தில் வேலை எல்லாருமே தான் செய்கிறாங்க, எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்களா? எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லாருமே வேலை செய்ய தான் செய்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு எதிர்பார்க்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த 2024 நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம், அதிகமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பாருன்னு உறுதியாக இருக்கிறோம் ஐயா. அதை தெளிவுபடுத்துகிறேன் ஐயா. முதல்ல பின்பதாக இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியல ஐயா. இந்த பட்டிமன்றத்தில் வாதாட வந்திருக்கிறாங்க.
இது தீர்ப்பு நம்ம பக்கம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்களா இல்லை சும்மா ஏதோ பேசிட்டு போகணும் வந்திருக்காங்களா தெரியலையே. நான் இந்த பக்கம் விட மாட்டேன். ஐயா பவுல் சொல்றாரு 1 Corinthiயர் 9வது அதிகாரத்துல, நான் வீணா சிரமம் பண்ண மாட்டேன், வீணா பந்தயத்தில் ஓட மாட்டேன், ஜெயிப்பதுக்காக தான் நான் ஓடுவேன்றாரு. நாங்களாம் ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கோம். அவங்க சும்மா ஏதோ பேசிட்டு போவான் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஐயா இப்படிதான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏதோ செய்வோம் அப்படின்னு தான் இந்த 2024 இருக்க போகுது இவங்களுக்கு. ஐயா இவங்க சொன்னாங்க இவங்க வீட்டுல நடந்த அனுபவத்தை சொன்னாங்க. ஐயா உப்புமாவை எதிர்கொண்டார் அவங்க வீட்டுல. ஆமா உப்புமா அது ஏதோ தப்புமா. ஐயோ ஐயா ரொம்ப ரைமிங்கா சொன்னாங்க. ஐயா உப்புமா தப்புமான்னு. அவர் ஏன் அந்த அவங்க வீட்டுக்காரர் நினைச்சு நான் வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறேன், இன்னொரு பக்கம் பரிதாபப்படுறேன். இருந்தாலும் அவர் வந்து இன்னொன்னு சொன்னார். அவர் தெலுங்குல செப்புமா சொல்லு அப்படின்னா செப்புமா. ஐயா அந்த உப்புமா அவர் எதிர்கொள்ளலைன்னா ஃபியூச்சர்ல சாப்பாடு கிடைக்காது. ஐயா அவர் அந்த கரெக்ட் அதாவது கொடுத்தாலே அதானே கேட்டேன். அனுபவம் இது அனுபவத்துல இருந்து இவருக்கு வருது நல்ல அனுபவம். சாப்பாடு கிடைக்காதுன்னு தான் அதை எதிர்கொண்டாரு. அந்த எதிர்பார்ப்போட தான் அவர் எதிர்கொள்றாரு. அதே போல எதிரணி தலைவர் ஒரு வசனம் சொன்னாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நல்லாவதையும் நான் செய்வேன் அப்படின்னு எதிர்கொள்ள போறேன் இந்த வருஷத்தன்னு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஐயா கிறிஸ்து பலப்படுத்தினா தானே இவங்க எதிர்கொள்ள முடியும். அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? 2024 எதிர்பார்க்காம இவங்க என்னையா செய்ய போறாங்க. அது மாத்திரம் இல்லைங்கய்யா, தாவீதை பத்தி சொன்னாங்க. ஐயா தாவீது எல்லாத்தையும் எதிர்கொண்டாரு, எவ்வளவு பாடுகளை எதிர்கொண்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி தம்மா துண்டு கல்லு. அந்த தம்மா துண்டு கல்லையே அவன் கரெக்டா அவன் நெத்தியில போய் விழணும்னு எதிர்பார்த்தாங்களா இல்லையா? அவங்க நெத்தியில போய் கரெக்டா விழணும்னு எதிர்பார்த்து தானே அடிச்சிருப்பாங்க. அப்படி அப்படி எரிஞ்சா போயிருமாயா? என்னையா எதிர்பார்ப்பே இல்லாம எப்படியா? அவரு தாவீதே சொல்றாரு அந்த கோலியாத்தை எதிர்க்கும் போது அவர் சொல்றாரு, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்கிட்ட வர, நான் இயேசுவின் நாமத்தினால வரேன், அவர் இன்னைக்கு உன்னை என்கிட்ட ஒப்பு கொடுப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் அங்க எதிர்கொள்றாரு. நல்ல பாயிண்ட். 1 சாமுவேல் 17:47 சொல்றாரு. அவரு என்னையா எதிர்பார்ப்பே இல்லாம என்னத்தையா இவங்க எதிர்கொள்ள போறாங்க? சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையா இருக்கும். அப்ப இந்த 2024 சுவாரஸ்யம் இல்லாம தான் உங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு எதிர்பார்ப்போட போறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஐயா அதான் கேட்டேன். யோபு பத்தி சொன்னாங்க. ஐயா யோபு வந்து ரொம்ப நல்ல உதாரணம் தான் சொன்னாங்க. ஆனா அவரு ஒரு 19:25 யோபு 19:25 சொல்றாரு, என் மீட்பர் வந்து நிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன் கண்ணால பாப்பேன்னு எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாருயா. அப்ப எதிர்பார்ப்பு இல்லாம அவர் இருந்தாரு. சொல்லிட்டாரா இல்லையா? தாவீது கூட அவரு ஒரு நாள் இஸ்ரவேல் ராஜாவா நான் மாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட தான் போய்கிட்டு இருந்தாரு, ஒரு எதிர்பார்ப்போட தான் போயிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் என்னையா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கே இல்லாத ஆட்களா இருக்காங்க. கொரோனா வந்தா என்ன செய்வீங்க, புயல் வந்தா என்ன செய்வீங்க, அதுலயே தான் ஓடுது வண்டி. நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவா தான் கிடைக்கும். பாசிட்டிவா நாங்க யோசிக்கிறோம் 2024 எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஐயா இப்போ ஒரு வசனம் இருக்குது, நானோ ஜீவனுள்ளூர் தேசத்திலே நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப இவங்க 2024 எப்படின்னு தெரியல. நான் சொல்ல விரும்பல, நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ராஜா கதையை பத்தி சொன்னாங்க. ஐயா ராஜா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமையா அதுல இறங்கினாரு. அந்த சேத்துல அவர் இவங்க எல்லாரையும் மீட்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட தானே இறங்கினாரு. சும்மா இறங்கிட்டாரு அவர் உள்ளுக்க. என்னம்மா இது இப்படி போகுது ட்ராக்கு? எதிர்பார்ப்பு இல்லாம எப்படியா? எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குங்கய்யா. நீட்டை பத்தி சொன்னாங்க, நீட்ல நல்ல மார்க் எடுப்போன்னு எதிர்பார்த்தா நல்ல மார்க் கிடைக்க போகுதுங்கய்யா. அதானே ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டே எழுதுனா என்னத்தான் இவங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. கிதியோன் மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஐயா கிதியோன் வந்து இந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும்னு எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, அதே மாதிரி பனி பெய்ஞ்சுது. அதே போல தோலை தவிர விசுவாசம் எதிர்பார்க்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அப்படியே செய்யறாருங்க. 2024 எதிர்பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கணும். கிதியோன் மாதிரி எதிர்பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். ஐயா ஐயா ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைய செய்யறேன். ஐயா சங்கீதம் 123:2 சொல்லுது, வேலைக்காரரின் கண்கள் எஜமான நோக்கி இருக்குது, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிற மாதிரி நாங்க உங்களை நோக்கி இருக்கிறோம்னு தாவீது சொல்றாரு. அதே போல நம்ம இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி இருப்போம். ஐயா
34:5 சொல்லுது வெட்கப்பட்டு போவதில்லை. அதே போல நடத்துவார் ஆண்டவர் என்று சொல்லி நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 3:20 எங்கள் அணி தலைவி சொன்னாங்க, எபேசியர் 3:20 நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன கதை சொல்கிறையா இந்த வசனத்துக்கு. ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட கடைக்கு போனால் அவங்க கடையில் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்து பில் போடுற இடத்துல வந்து நிற்கும் போது அந்த சாக்லேட் டப்பாவையே எதிர்பார்த்து வடியே நின்றுக்கிட்டே இருந்தாயா. ஏன் பார்த்துட்டு இருந்தான்? அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த கடை உரிமையாளர், எப்பா உனக்கு எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவன் எடுத்துக்கல, நின்றுகிட்டே அப்படியே அதையே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த கடைக்காரர் வேகமா கையை விட்டு அள்ளி அப்படி கொடுத்தாரு பாருங்க, 2 கையை பிடிச்சி அப்படியே வாங்கிட்டான். அவங்க அப்பா கேட்டாரு, ஏன்பா முதலே சொல்லும் போது எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. அப்பா நான் கையை விட்டேன்னா 2-3 தான் கிடைக்கும். அந்த அங்கிள் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க, எவ்வளோ எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு. அந்த சின்ன பையனை மாதிரி எதிர்பார்க்கணும்யா, அள்ளி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கணும்யா. 2024 எதிர்பாருங்க. 2024 முழுவதும் நாங்க அந்த சின்ன பையன் மாதிரி எதிர்பார்க்க போறோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி கொடுப்பாரு. நாங்களும் நீங்க எதிர்பார்க்கிற முடிவை தருவீங்கன்னு நாங்க நம்பிக்கையோட நம்மளை சேக் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல முடிவை தருவாராக. இந்த 2024 அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் கூட அதை தைரியமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடலிலே போய் ஒரு என்ன செய்யுற, ஒரு தூண்டிலே அங்கே போட்டு அது மீனை பாரு, அது வெள்ளி திறந்து பாரு. அப்போ என்ன செய்கிறாரு, எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். அலெக்ஸ் இவ்வளோ தூரம் எவ்வளோ கருத்துக்கள் பேசினாலும் அவரை மடங்கடிப்பதற்கு செந்தில் சரியான ஒரு கருத்துக்களை அவர் வைத்து விட்டு தான் வந்திருக்கிறார். நான் ஒரே வாரத்தில் மடக்கிடுவேன், அவர் அப்படி இருக்கார். சரி, அவர் என்ன கூற வருகிறார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய ஆண்டை வரவேற்று இந்த எதிர்பார்ப்பு என்ற பட்டிமன்றத்தின் நடுவராக விட்டிருக்கும் நடுவர் பிறந்தகையே, தேவனின் நாம மகிம்பட உலகெங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கும் ஜாய் டிவி நேயர்களே, ஜாய் டிவி குழுமத்தின் நிர்வாகிகளே, புதிய 2022ஆம் ஆண்டு எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் அதை நாங்கள் எவ்வாறெல்லாம் எதிர்கொள்வோம் என்று எனது அணிக்கு வலிமை சேர்க்க பேசிக்கொண்டிருந்த எனது அணியின் நண்பர்களே, அரசு என்ன தரும், ஆண்டவர் என்ன தருவான் என எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருக்கும் எதிரணியின் நண்பர்களே மற்றும் ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர் அவர்களே, பயப்படாதேன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரியுமா? பைபிளில் 365 தடவை பயப்படாதேன்னு இருக்குது. நடுவர்களே, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பயப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு பைபிளில் இருக்குது. நாங்கள் எல்லாரும் பயப்படாமல் எல்லா நேரத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய எல்லாருடைய சவால்களையும் நாங்கள் எதிர்கொள்வோம். பாருப்பா, வசனத்தை அபியாசத்தில் கொண்டு வரீங்க. ஆமாம், வெரி குட். அதான் நான் கேட்டேன். நடுவர்களை எதிரணியில் சொன்னாங்க, நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் நெல்லை எக்ஸ்பிரஸ் தாமதமாக வந்தால் அதை நீங்கள் அந்த எதிர்கொள்ளாமல் காத்திருக்க மாட்டீங்களான்னு. ஆனால் நாங்கள் அந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கிடைக்காட்டாலும் நாங்கள் அதனுடைய டிக்கெட்டு இல்லாட்டாலும் அந்த ட்ரெயின் லேட்டாக வந்தாலும் சரி, அடுத்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி நாங்கள் அந்த ட்ரெயினில் டிக்கெட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் வரலன்னா, எதிர்பார்த்து வரலன்னா என்ன இருக்குது, அடுத்த பஸ் கிடைக்கலன்னா ஸ்கூட்டர் கிடைக்கலன்னா மாட்டு வண்டி கிடைக்கல, சைக்கிள் எதிர்கொள்றோம். எது வந்தாலும் போயிட்டே இருப்போம். அடுத்த நேரம் இந்த புத்தாண்டில் வாக்குத்தத்தமா ஒன்று எனக்கு கிடைச்சிது. அது என்னன்னா, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு தைரியத்தோட இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிற எல்லா சவால்களையும் எதிர்கொள்வோன்னு நான் மிக நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய எதிரணியின் சகோதரி சொன்னாங்க, வீடு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் போதும்னு. வீடு கட்ட ப்ளூ பிரிண்ட் இருந்தால் போதும், ஆனால் வீடு கட்டும் போதே செங்கல் விலையோ இல்லை கம்பி விலையோ சிமெண்ட் விலையோ ஏறினாலோ அதனுடைய செலவை எதிர்கொள்றதுக்கு அந்த நேரத்தில் நம்ம நல்லபடியாக நம்ம ஞானமாக செயல்பட்டால் தான் அந்த வீடை முழுமையாக கட்டி முடிக்கும். கேளுமா சொல்றாரு. அதே மாதிரி எனக்கு முன்னால் பேசுகிற என் அணியினுடைய எதிரணியுடைய இறுதி பேச்சாளர் சொன்னாங்க, இவங்க இந்த நல்ல தீர்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்த்து தானே இவங்க 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்கன்னு. நடுவர் அவர்களே, இவங்க நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை திருப்தியாக போகுன்றதை அவருக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு வசனம் நடுவர் அவர்களே, கர்த்தர் என் மேற்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த ஒரு வசனம் போதும் இந்த புத்தாண்டு ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு. இந்த நாங்கள் கடவுளை நம்பி இருக்கிறோம், அந்த நிகழ்வு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதை இன்னும் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், மோசையோட கதை. அந்த நீதிமொழியில் 24:10 இருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவேயானால் உன் பலன் குறுகிடும்னு சொல்லியிருக்கு. மோசே பிறக்கும் போதே அந்த ராஜா ஒரு
கட்டளை இடுறாரு, இப்போ பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாத்தையும் கொன்று விடுங்கன்னு சொல்லி. ஆனால் மோசே பிறக்கும் போது அவன் தாய் தந்தையர் மோசே பிறந்தது தெரியாமல் அவனை மறைச்சி வச்சு அவனை அப்படியே வளர்க்குறாங்க. இன்னொரு 3 மாதம் கழித்து ஒரு கட்டளை இடுறாரு, என்னென்னா அந்த பிறந்த குழந்தை ஆண் குழந்தை எல்லாத்தையுமே நதியில் போட்டுருங்கன்னு. ஆனால் இவங்க தாய் தந்தையர் என்ன பண்ணுறாங்க, அழகான ஒரு மரப்பேழையை செஞ்சு அதில் அந்த குழந்தைய வச்சு அந்த நதியில் விட்டுடுறாங்க. இந்த நதியில் உள்ள குழந்தை விசுவாசத்தினால அந்த ராஜாவுடைய மகளை குமாரத்தையே எடுத்து அதை வளர்க்குறாங்க. ரொம்ப கிரேட். என்னென்ன மாதிரி அவங்க எதிர்கொண்டாங்க. அந்த தமக்கு போய் தாயை கூட்டு வருது, என்ன அழகா கொண்டு என்ன அது மாதிரி எடுத்து அந்த குழந்தைய வழி நடத்தி செஞ்சாங்க. அடுத்த இறுதியாக ஒரே ஒரு வசனம் மட்டும், இது எப்பவுமே நாங்கள் இந்த வசனத்தை இரவாகவும் இருக்கட்டும் பகலாக இருக்கும் நினச்சிக்கிட்டே இருப்போம். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை கேட்ட உடனே நாங்கள் எந்த வேலை செய்கிறோமோ ரொம்ப ஆர்வமாக, அதே நேரத்தில் கடவுள் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்து இந்த காரியத்தை செஞ்சு கொடுப்போம். இது எங்களுக்கு ஒரு பெரிய பலனை இந்த வசனம் எனக்கு கொடுக்கும். இறுதியாக நடைபெறுவர்களே, இந்த 2024 புத்தாண்டு வரும் எல்லா சவால்களையும் எங்கள் ஞானத்தோடையும் கடவுளுடைய கிருபையோட இருந்து எதிர்கொள்ளும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வச்சுட்டாரு ஆணி, சரியா அடிச்சுட்டாரு ஆணி. அவ்வளோதான். நீண்ட நேரமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இரு அணியினரும் வேதாமத்திலிருந்து தீர்க்க தரிசனமா இல்லை வாக்கு தத்தமா என்று பார்க்கின்ற வேளையிலே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தமானது ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது, உயிரடைய செய்கிறது. ஆக ரெண்டுமே அப்படி இப்படியுமாக போய்கொண்டே இருக்கிறது. இப்போ 2 அணியினரும் மாறி மாறி, ஒன்று வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒரு பக்கம், அடுத்தபடியாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு பக்கம். வந்தே பாரத் இப்போ தான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் நல்லா தான் வந்துட்டு இருக்குது. நெல்லை எக்ஸ்பிரஸும் சரியாக தான் போயிட்டுருக்கு, 2 ட்ரெயினும் சரியாக தான் போயிட்டுருக்குது. இப்பொழுது 2 டிரைவருடைய இன்ஜின் டிரைவர்களுக்கும் கடைசியாக 2-3 நிமிடம் ஒதுக்கப்படுகிறது. முதலாவதாக ஐயா இஸ்ரேல் ஐயாவா இல்லை அங்கே கொடுத்துறவா சான்ஸ், அவர் தாராளமாக கொடுக்குறாரு. என்ன தான் பேசினாலும் பேசிட்டு போட்டு நாங்கள் தான் வின்னு அப்படிங்கிறதுல அவர் வாய்ப்பை கொடுக்குறாரு. சாரால் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. எதிர் அணியரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நடுவர் அவர்கள். இந்த புத்தாண்டுல ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு நல்ல வார்த்தையை பேச வர, புயல் வருமா, வெள்ளம் வருமா, எல்லாத்தையும் வாரிக்கொண்டு போகுமா, பயமா இருக்குமா, சிமெண்ட் விலை ஏறுமா, புத்தாண்டுல எப்பவுமே நல்லதையே சிந்திங்க, சரிங்களா? நாம் எதை யோசிக்கிறோமோ, எதை நாம் சிந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதை விட்டுட்டு அபசகுனமான வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காராதீங்க, கொஞ்சம் திருத்திக்கங்க. நடுவர் அவர்களே, இவங்க சொன்னாங்க எதிர்பார்ப்புங்கிறது பிடிவாதத்தனமா. பிடிவாதம்ன்றாங்க. பிடிவாதம் இல்லை, அது எங்கள் லட்சியம். ஒரு காரியத்தை அடையணும்னா லட்சியத்தோடு எதிர்பார்க்கணும். எதிர்பார்ப்புங்கிறது முட்டாள்தனம் கிடையாது, புத்திசாலித்தனம். ஏன்னா அந்த 10 கன்னிகைகளை பார்க்குற 5 பேர் புத்திசாலி, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. அந்த புத்தி இல்லாதவங்க தான் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வந்த பிறகு பார்த்துக்கலாம், வந்த பிறகு எதிர்கொள்ளலான்னு எண்ணெயை எடுத்துட்டு போகாம இருந்தாங்க. அதனால என்னங்க கிடைச்சது? மணவாளனை பார்க்க முடிஞ்சது, விரட்டில அடிச்சாங்க, ஏமாற்றத்தோட திரும்பி தானே வந்தாங்க. அதுதான் எதிர்பார்க்கும் போது அவங்க புத்திசாலிகள் அப்படின்னு பேர் வாங்கினாங்க, சரிங்களா? அதனால இந்த 2024 ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து அவருடைய கிருபையை எதிர்பாருங்க, அவருடைய சமூகத்தை எதிர்பாருங்க, அவருடைய வழிநடத்தலை எதிர்பாருங்க. இதுதான் 2024 நமக்கு சிறந்த ஒரு பாதையை வழிகாட்டும். கர்த்தர் சிறந்ததையே நமக்கு தருவார். கர்த்தர் இந்த புத்தாண்டை ஆசீர்வதிப்பார். அப்பா 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 அப்பா, இப்போதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்திருக்குது. பரவாயில்ல, சரி. இருந்தாலும் இந்த சைடில் இன்னொரு ஆள் இருக்கிறாங்களே, ஐயா இஸ்ரேல் ஐயா, எதிர்கொள்கிறது தான் ஆண்டவர், அதில் தான் பிரியப்பட்டார். இஸ்ரேல் ஜனங்களே புறப்பட்டு போங்கள்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? மோசைக்கிட்ட சொல்கிறார், புறப்பட்டு போக சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அணியில் சார்ந்த இஸ்ரேல் ஐயா தன்னுடைய கடைசி வாதத்தை நம்மத்தில் எடுத்து வைக்கிறார்கள். எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. ஆமாம் ஆமாம், நிறைவு செய்ய வந்திருக்கிறேன்.
அந்த அணியினர் நிறைய காரியங்களை பேசினாங்க. அலெக்ஸ் அவர்கள் போதகராக இருக்கிறதுனால நிறைய வசனங்களை எடுத்து பேசினாங்க. நல்லது தாயா. ஆனால் அந்த வசனத்தை இந்த ஆண்டில் இன்னும் எவ்வளோ வசனங்களை அவங்க பிரசங்கிக்க போகிறாங்க. அந்த வசனங்களை அவங்கள கை கொள்கிறாங்களான்றது தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா ஏதோ சொல்கிறாங்க, இந்த ஆண்டனுடைய நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு. ஆனால் மக்கள் எதிர்பார்த்து நீங்கள் சொல்கிறத அவங்க எதிர்கொள்கிறாங்களா? நீங்கள் எதிர்பார்ப்போடு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எதிர்கொள்கிறாங்களாங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, உங்களை அவர் ஐஸ் வைக்கிறாரு. நாங்களாம் உங்களை ஐஸ் வைக்கலையா, நீங்கள் எந்த முடிவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பைபிளில் இருந்து தான் இன்றைக்கி மையமாக இந்த பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே மரணத்தை எதிர்கொண்டாரியா? மரணத்தை அவர் எதிர்கொண்டு தான் போனார். இந்த கெச்சமனே தோட்டத்தில் அவர் சீசர்களோடு அங்கே இருக்கும் பொழுது அவரை பிடிக்க வர்றாங்க. அவராகவே முன் வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். யோவான் 18 வருது. ஆமா, இயேசு கிறிஸ்துவே அதனுடைய மரணத்தை அவர் எதிர்பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே 2024 எதிர்கொள்ளுகிறோம். நாங்க எதிர்கொள்ளுகிறோம் எல்லாவற்றையும். இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்கொண்டாரோ அதே மாதிரி நாங்களே எதிர்கொள்ளுகிறோம் சொல்லி பேசுறோம். அது பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும்போது தானியேல்ல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவங்க பாருங்க மரணத்தை எதிர்கொண்டாங்க. அதை எதிர்பார்க்கல, அவங்க அதை எதிர்கொண்டாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, எங்களை தப்பிக்கிறதுக்கு எங்க ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் தப்பி வைக்காம போனாலும் நாங்க அந்த மரணத்தையே அவங்க எதிர்கொண்டாங்கய்யா. அவங்க தப்பி வைக்க போனாலும் நாங்க அந்த நீங்க சொல்ற காரியத்தை செய்ய மாட்டோம். அப்போ மரணத்தை எதிர்கொண்டாங்க. இன்றைக்கு எதிர்கொள்றதை பற்றி பேசுகிற வந்தால் அவங்க எதிர்பார்ப்பை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு காரியம், பவுல் நட்டினார், அப்போலோ நீர் பாய்ச்சினார், விளை செய்தவர் தேவன். விளை செய்தார், அவர் நட்டினார். அதே மாதிரி தான் நம்ம நட்டணும். ஒருத்தர் தண்ணி பாய்ச்சாரு, தேவன் விளை செய்தார். அவங்களுடைய முடிவு என்னன்னா, நாங்கள் நட்டவும் மாட்டோம், நாங்கள் தண்ணியும் பாய்க்க மாட்டோம், ஆனால் தேவன் விளைய செய்வார். எப்படியே விளைய செய்வார், எப்படியோ விளைய செய்வார். அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த வாய்ப்பு கொடுத்த ஜாய் டிவி நிர்வாகத்துக்கு நன்றி கூறி இதை நிறைவு பண்ணுகிறேன். நன்றி. அருமையானவர்களே, இரு அணியினரும் தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக நகைச்சுவையாக நம்மத்திலே பதிய விட்டிருக்கிறார்கள். ஆக இந்த 2024 நமக்கு தேவையானது என்னது? ஒரு எதிர்பார்த்தலா இல்லை ஒரு எதிர்கொள்ளுதலா என்று காரியங்களை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் மனுஷனை படைத்த பிறகு அவனை இந்த பூமியிலே அது எல்லாவற்றையும் பண்படுத்தும்படியாக இங்கே அனுப்பி வைத்தார். தேவன் எல்லாவற்றையும் படைத்திருந்தார், ஆனால் பண்படுத்தும்படியாக ஆதாமையும் இந்த உலகத்தில் அனுப்பி இன்று வரைக்கும் நாம் பண்படுத்துகிற வேலையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வேதத்தில் இன்னுமாக சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆக இந்த 2024 இவர்கள் பேசின தொகுப்பிலிருந்து நான் வருகிறேன். யாக்கோபுக்கு உங்களை நான் அழைத்து சொல்லுகிறேன். உங்களில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை இல்லை ஒரு சகோதரன் ஆலயத்தில் பார்க்கும்போது அவனுக்கு அந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் நீ போயிட்டு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஒன்று பிரைஸ் எல்லாம் பிரதர். அவனுக்கு நீ ஒன்றும் செய்யலைன்னா என்னையா அர்த்தம்? யாக்கோபு கேட்குறார். அவன் ட்ரெஸ் இல்லைன்னா அவனுக்கு என்ன செய்யணும்? ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டுலாம் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு சொல்லணும். அப்போ நீ கிரியைக்கு வா நீ சொல்கிறார். மீகா 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு நியமித்திருக்கிறார், உனக்கடுத்தவனை சிநேகித்து நியாயத்தை செய்வது அல்லவா உகந்த எனக்கு நியாயம் என்று தேவன் இங்கே வாக்குத்தத்தத்திலே வருகிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 2 காரியங்களும் நமக்கு தேவையாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்த்தல் இல்லாமல் எதிர்கொள்ள முடியாது, எதிர்கொள்ளுதல் இல்லாமல் எதிர்பார்த்தல் வேஸ்ட். ஆகவே 2மே ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்கொள்ளுதல் இல்லை, எதிர்கொள்ளுதல் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லை. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வினாடியிலும் அவன் எதிர்பார்க்க வேண்டும். தன்னை படைத்த தேவனாகிய கர்த்தர், தனக்காக சிலுவையிலே மரித்த கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பாரோ? நிச்சயமாக அருள்வார். அந்த அருளுகிற அந்த தேவனிடத்திலிருந்து நாங்கள் எதிர்கொள்கின்றோம். தேவன் எங்களுக்கு நிச்சயமாகவே நன்மையானவர்களை செய்வார், அவர் எங்களை காப்பாற்றுவார், எங்களை போஷிப்பார். என் தேவனாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். அது இந்த சைடில் வர்றாங்க, ஒரு மதிலை
என் தேவனாலே நான் தாண்டுவேன். இந்த சங்கீதம் 118 தாவீது ராஜா சொல்கிறார், என் சத்துருக்களை என் தேவனாலே நான் சிதறடிப்பேன். ஒரு வழியாய் எனக்கு புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் போவார்கள். உபாகமம் 28. அதெல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்காங்க. ஆக கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது ரெண்டுமே நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்பார்த்தலும் அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவனுக்கு வருகிற உபத்திரவங்களை அவன் எதிர்கொள்ளுதலும் அவனுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியிலே தன்னுடைய சீஷர்களை கூட்டு சொன்னார், உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இரு அணியினருக்கும் 50 மார்க் கொடுத்து விடைபெறுகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஊழியங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 9841089990. அபிஷேக தோட்ட ஊழியம் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜாய் டிவி ஓனர் பெனட் செல்வின் ஐயா அவர்களுக்கு நாங்கள் அனைவரும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.